ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி இளம்பிலை போல் இற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குஞ்சில் வைத்தடி போற்றுகின்றேனடி. வணக்கம். இன்றைய பதிவு இன்னைக்கு வந்து ஸ்திர லக்னங்களுக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி யார், அவர்கள் தரும் யோகம் என்ன பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். ஸ்திர லக்னம் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு நான் உங்களுக்கு கட்டத்து மூலியமாகவும் போட்டே உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? இப்போ வந்து ஸ்திர லக்ன தன்மை என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். இப்போ வந்து சர லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சர சர சரம் நகரக்கூடிய தன்மை. ஸ்திர லக்னம் அப்படின்னா அப்படியே தம்மிச்சு ஒரு இடத்துல நிற்கக்கூடிய தன்மை கொண்டதாகுங்க. உபயம் லக்கணம்னா இந்த இரண்டும் கலந்த மாதிரி உபய லக்கணம் இருக்கும். இதோட தன்மை தாங்க இந்த சரம் ஸ்திரம் உபய லக்கணங்களுக்கு குணாசியம், அதாவது மலமலன்னு நகரக்கூடியது, ஒரு இடத்துல நிற்கிறது, அப்புறம் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இந்த அமைப்பாகும், சரிங்களா? இப்போ வந்து ஸ்திர லக்னத்தை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம், சரிங்களா? இப்போ சர லக்னத்தை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன். இது வந்து ஸ்திர லக்னமா இரண்டாம் பதிவா நான் போடுறேன், சரிங்களா? இப்போ ஸ்திர லக்னம் எந்தெந்த லக்னம் எந்தெந்த ராசி ஸ்திர லக்னமா வருது, அவங்களுக்கு யார் மாரகாதிபதி பாதகாதிபதி யார் அப்படிங்கறத நான் காட்டுறேன். இப்போ வந்து ஸ்திர லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா 3 8 மாரகாதிபதியாகவும் 9ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதியாகவும் வருவாங்க, பாதகஸ்தானமாகவும் வரும், சரிங்களா? இது வந்து ஸ்திர லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன அப்படின்னா ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம், இந்த 4 ராசி வந்து ஸ்திர லக்னமாக வருங்க. இந்த ஸ்திர லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு வந்து 3 8ஆம் இடம் 9ஆம் இடம் மாரகமும் பாதகமாகவும் வரும், சரிங்களா? இப்போ வந்து இந்த லக்னாதிபதிகளுக்கு மாரகாதிபதிகள் வந்து எந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும், அவங்களுக்கு இன்னொரு ஆதிபத்திய வீடு வேற இருக்கு, அதனால அதுக்குண்டான பலன்கள் என்ன அப்படிங்கறதும் இப்ப பார்க்கலாம், சரிங்களா? இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து நான் விருச்சக லக்னத்தை வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? விருச்சக லக்னத்துக்கு வந்து 3 8ஆம் இடம் மாரகஸ்தானமாகும். 3ஆம் இடம் மாரகஸ்தானம். இதுக்கு அதிபதி வந்து சனி பகவான் ஆவாரு. 8ஆம் இடம் புதனுடைய வீடு, இதுக்கு அதிபதி மிதன வீடு, அதிபதி புதன் ஆவார். இந்த அமைப்புல இவர் மாரகாதிபதியும் இவர் மாரகாதிபதிகளா 2 பேர் வருவாங்க. இந்த இடத்துல ஆட்சி பெற்று இருந்தா அவங்களுக்கு மாரகம் அப்படிங்கிறது என்னங்க? மாரகம் அப்படிங்கிறது மரணத்துக்கு உண்டான ஒப்பான சம்பவத்தை வந்து அவங்க செஞ்சு கொடுக்குற அமைப்பு ஆகுங்க, சரிங்களா? இப்போ ஒரு ஜாதகருக்கு வந்து மாரக தசை நடந்துச்சுன்னா அவங்களுக்கு மரணம் தான் வரணும்னு இல்லைங்க, அதுக்குண்டான பிரச்சனைகள் பாதிப்புகள் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஜோதிட விதியாகுங்க, சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புல இருந்தா அவங்களுக்கு அந்த பிரச்சனையே கொடுத்துருமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. ஏன்னா அந்த ஜோதிட விதியிலும் விதி விலக்குகள் அதிகமா உண்டு அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன், சரிங்களா? இப்ப வந்து விருச்சக லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி மாரகாதிபதியா வராங்க, சரிங்களா? இந்த மாரகாதிபதி வந்து ஆட்சி பெற்றிருந்தா பிரச்சனை கொடுக்குமானா இவரு 4ஆம் இடத்துக்கும் சுகாதிபதியாகவும் வர்றதுனால இவரு பாதிப்பு கொடுக்க மாட்டாரு. ஏன்னா இவர் பாதிக்கப்பட்டு இருந்துட்டானா அவங்களுக்கு 3ஆம் அதிபதி மாரகஸ்தானமாகவே இருந்தாலும் அவர் தைரியஸ்தான அதிபதி இல்லைங்களா? அவங்க பாதிப்பட்டுட்டா அந்த ஜாதகருக்கு எப்படிங்க இருக்கும் தைரியம் இல்லாதவராக தான் அவங்க இருப்பாங்க, சரிங்களா? அதே போல 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தான அதிபதி அப்படிங்கறதுனால அந்த சுகங்களுக்கு உண்டான அதிபதி அவரே, வீடு மனை வாகனங்களுக்கு உண்டான அதிபதியும் அவரே, ஸ்தானத்துக்கும் அதிபதியும் அவரே. அவரும் பாதிக்கப்பட்ட அமைப்புல இருந்தா அவங்களுக்கு எல்லா விதத்திலும் பிரச்சனை கொடுக்கும் இல்லைங்களா? அப்படிங்கறதுனால இவர் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம இருக்கிறது நல்ல விஷயம் தாங்க, சரிங்களா? ஏன்னா மாரகாதிபதி தேசிய சனியுடைய தேசிய நடந்தாலும் விருச்சக லக்னத்துக்கு மாரகம் வந்து பிரச்சனை அந்த அளவுக்கு வருமானா வராது, சரிங்களா? எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது. தேசம் யோகமா தான் பேசும். ஆனா 3ஆம் இடத்துக்கு உண்டான பலன்களும் 4ஆம் இடத்துக்கு உண்டான பலன்களும் அந்த சனி தேசையில அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும், சரிங்களா? சனி பகவான் இங்க பாதிக்கப்படாம இருக்கணும், வக்கரமாகாம பாவ கிரகங்களோட சம்பந்தப்படாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா இவங்களுக்கு மாரகம் பிரச்சனை நடக்காது, அதுவும் யோகமா தான் பேசும், சரிங்களா? தோஷமா பேசாது, சரிங்களா? அடுத்தது வந்து இந்த அமைப்புல இருக்கு, இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, பாதிக்கப்பட்டு இருந்தா அந்த மாரகம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னா இப்ப வயசுக்கு ஏற்ற மாதிரியும் பாத்துக்கோங்க, சரிங்களா? இப்ப வயசுக்கு ஏற்ற மாதிரினா சின்ன வயசுனா
அது மாரக உண்டான ஆயுள் ஸ்தானத்தை எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அந்த திசை நடக்குதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு படிப்பு உயர்கல்வி ஸ்தானம், அப்படியே 2ஆம் இடம் ஆரம்ப கல்வி, 2ஆம் இடம் நடுநிலை கல்வி அப்படின்னு இருக்கிறதுனால இங்கே 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்த்தாலும் உயர்கல்வி அப்படிங்கிறதுனால சனி சம்மந்தப்பட்ட படிப்பு அவங்க எடுத்து படிப்பாங்க, நல்லாவே அவங்க படிப்பாங்க. சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை வராது. என்ன கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குமே தவிர அதுக்கு மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை சம்பந்தம் எப்படி இருக்குன்னா அவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் எடுத்துக்கணும். சரிங்களா, இப்போ சுபர்கள் அவரோட சம்மந்தப்பட்டுட்டா, லக்ன சுபர்கள் சம்மந்தப்பட்டுட்டா கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்காது. லக்னத்தோடைய சுபர்கள் என்னென்ன அப்படின்னா இங்க பாருங்க, இந்த விருச்சக லக்னத்தை நான் இப்போ போட்டிருக்கேன். விருச்சக லக்னத்துக்கு உண்டான சுபர்கள் யாரு? இங்க குரு பகவான் ஆவார், அவரே பஞ்சமாதிபதி. சந்திர பகவான் ஆவார், அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் பாக்கியாதிபதி. சரிங்களா, அடுத்தது சூரியனும் இந்த லக்னத்துக்கு யோகரா வருவார். சரிங்களா, கர்மாதிபதியா வருவார். இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதியே செவ்வாயும் ஆவறதுனால 6ஆம் அதிபதியா பார்க்காதீங்க. சரிங்களா, லக்னாதிபதி இந்த மாதிரி சுப கிரகங்களுடைய சம்பந்தம் ஏற்பட்டா பாதிப்பு கொடுக்காது, யோகமா தான் பேசும். சரிங்களா, அடுத்தது இவங்களுக்கு மாரகம் செய்யணும்னா அதுக்குண்டான வயசு செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப ஒரு ஜாதகருக்கு ஒரு தொழில் செய்யறாரு, ஒரு நடு வயசு ஒரு 28, 25, 30, 40 வரைக்கும் கூட வச்சுக்கலாம், ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்காரு. அப்ப இந்த சனியுடைய திசை வந்தா தொழில பாதிப்பு கொடுக்குமா, மாரகம் ஏதாவது செஞ்சிட்டோமானா கண்டிப்பா செய்ய மாட்டேன். சரிங்களா, நான் சொன்னேன் இல்லைங்களா, சுபர்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு கொடுக்காது, தொழில் முன்னேற்றம் இருக்கும். தொழில் காரர்களே சனி பகவான் அப்படிங்கறதுனால எந்த விதத்திலையும் பாதிப்பு கொடுக்க மாட்டாரு. சூரியன் சம்பந்தப்பட்டுட்டாலும் தொழில் நல்லாவே இவங்களுக்கு இருக்கும். சரிங்களா, 10ஆம் அதிபதியும் ஆவாரு அப்படிங்கறதுனால தொழில் முன்னேற்றம் வளர்ச்சி தான் இருக்குமே தவிர மாரகம் செய்ய மாட்டாரு, எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். சரிங்களா, இப்போ 9ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பாதகஸ்தானமும் வரும், அதனுடைய அதிபதி சந்திரன் ஆவார். இங்க சந்திரன் பாதகாதிபதியாக இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்க மாட்டார், பிரச்சனையும் வராது. சரிங்களா, ஏன்னா இந்த லக்னத்துக்கு அவரும் சுப கிரகம் அப்படின்னு ஆவறதுனால எந்த விதத்திலையும் பாதிப்பு கொடுக்க மாட்டார். சரிங்களா, அங்க தேய்பிரை சந்திரனாக ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வளர்பிறை சந்திரனா இருந்தா பாதிப்பு கொடுக்க மாட்டார். குரு பார்வை, சூரியனுடைய சம்பந்தம் அல்லது செவ்வாயுடைய சம்பந்தம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது யோகமா தான் பேசணும். அல்லது இன்னொரு பிரச்சனை இருக்குங்க, இங்க சனியும் சந்திரனும் சம்பந்தப்பட்டு திசாபுக்தி நடந்துச்சுன்னா அப்ப சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்துச்சுன்னா பாவ கிரகங்களுடைய சம்பந்தம் ஏற்பட்டு இருந்தா, லக்ன பாவர்கள் சம்பந்தம் ஏற்பட்டு சனி சந்திரன் புணர்ப்பு அமைப்புல ஏதாவது இருந்து அப்ப சந்திரன் தேய்பிரை சந்திரனா அமைப்புல இருந்தா அப்ப சனியுடைய திசை சந்திரன் புத்தியோ, சந்திரனுடைய திசை சனி புத்தியோ, அப்ப பிரச்சனை அதிகமா ஜாதகருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா, அந்த காலகட்டத்துல வருது. ஏன்னா இந்த இடத்துல மாரகம் பாதகம் சம்பந்தப்படுது, பாவ கிரகங்களும் சம்பந்தப்படுது. அங்க சந்திரன் வளர்பிறை சந்திரனா இருந்தா பாதிப்பு குறையும், சுபர்களுடைய சேர்க்கை சம்பந்தம் இருந்தாலும் பாதிப்பு குறையும். அதுவே தேய்பிறை சந்திரனாக இருந்து சனியோட சேர்ந்து பாவர்கள் லக்ன பாவர்களும் சம்பந்தப்பட்டா கண்டிப்பா அந்த டைம்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜாதகருக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகமா உண்டு. சரிங்களா, அந்த டைம்ல நீங்க ஆயில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க. சரிங்களா, அந்த டைம்ல ஆயில் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா தொழில பாதிப்பு கொடுப்பாரு, அல்லது தாயாருக்கு பாதிப்பு கொடுப்பாரு. இது மாதிரி பிரச்சனைகள் தான் போயிட்டே இருக்குமே தவிர, அல்லது வீடு மேல கடன்கள் பிரச்சனை வரும். ஏதாவது வீடு இருந்துச்சுன்னா அதுல ஏதாவது கடன் பிரச்சனை, இல்லாத ஏதாவது அவங்க ஜாதகருக்கு சுகஸ்தானாதிபதி 4ஆம் அதிபதி ஆவாரு, சந்திரன் நேத்திரத்துக்கு காரகர் அப்படிங்கிறத ஜாதகருக்கே ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு, உடம்பு சரியில்லாம வைத்திய செலவு இந்த மாதிரி தான் கொடுக்கும். ஆயிலும் பாதிக்கப்பட்டிருந்தாதான் பாதகம் மாதகம், அதாவது பாதகமும் மாரகமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா உண்டு. சரிங்களா, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, இப்ப ஸ்திர லக்னத்துக்கு இவங்க பாதிக்கப்பட்டு இருந்தாங்க மட்டும்தான் மாரகம் பாதகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க லக்ன சுபர்களுடைய எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம இருந்தா அந்த திசை யோகமா தான் பேசுமே தவிர தோஷமா பேசாது. சரிங்களா, இப்போ விருச்சக லக்னத்துக்கு போட்டு காட்டின மாதிரி உதாரணத்துக்கு நான் ரிஷப லக்னத்துக்கும் போட்டு காட்டுறேன். சரிங்களா,
இப்போ ரிஷப லக்னத்துக்குன்னு எடுத்துக்கிட்டா இது ஸ்திர லக்னம் தாங்க. ஸ்திர லக்னத்துக்கு 3 8 குடையவர் மாரகாதிபதியாகவும் 9ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதியாகவும் வருவாங்க. இங்க சந்திரன் வந்து பாருங்க, இந்த லக்னத்துக்கு மாரகாதிபதியா இருந்து அவர் வலுப்பெற்று இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. சரிங்களா? அதாவது பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா குருவோட சம்மந்தப்பட்டு இருந்தாலும் அது பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த லக்னத்துக்கு அவர் அஷ்டமாதிபதி அப்படிங்கறதுனால கண்டிப்பா அந்த டைம்ல பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அவர் ஓரளவு தான் அவர் பிரச்சனை கொடுப்பார், மீறி போக மாட்டார். என்ன காரணம்னா இந்த லக்னத்துல வந்து இவர் உச்சம் பெறுவார் சந்திரன். சரிங்களா? அதாவது ரிஷப லக்னத்துல போய் சந்திரன் உட்கார்ந்தா ரிஷபத்துல உச்சம் பெறும் அமைப்புங்கிறதுனால அதிகமா பாதிப்பு கொடுக்க மாட்டார். சரிங்களா? பிரச்சனை குறையவே செய்யும். சரிங்களா? அடுத்தது குரு பகவான் அஷ்டமாதிபதி அப்படிங்கறதுனால லக்னத்துல போய் உட்கார்ந்தாலும் ஜாதகருக்கு நல்ல யோகமா தான் பேசணும். ஏன்னா அவரே லாபாதிபதி அப்படிங்கறதுனால இங்க வந்து 8ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சி இருக்கிறதுனால லக்னத்துல திக்பலனா ஆவற அமைப்பு குரு பகவானுக்கு ஆவறதுனால லக்னத்திலேயே உட்காந்தே தேசம் நடத்தாலும் ஜாதகருக்கு எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் வராது. அவங்க லக்னாதிபதி எந்த மாதிரி அமைப்புல இருக்காங்கன்னு பாத்துங்க. சரிங்களா? இந்த அமைப்பு. சரிங்களா? அடுத்தது 9ஆம் அதிபதியான சனி பகவான் வந்து பாதகாதிபதியும் ஆவார். சனி இந்த ரிஷப லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் இவர் யோகராக, அதாவது இந்த ரிஷப லக்னத்துக்கு ஒரே யோகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சனி பகவானே ஆவார். அப்படிங்கறதுனால இங்க பாதக ஸ்தானத்திலே அவர் ஆட்சி பெற்றிருந்தாலும் இவரே தர்ம கர்மாதிபதி யோகா அமைப்பிலும் இவர் இருக்கார். என்ன காரணம் அப்படின்னா 9க்கும் 10க்கும் அதிபதியான சனி பகவான் அவரே தர்ம கர்மாதிபதி 2 வீட்டு ஆதிபத்தியம் பெறுவதனால இங்க சனி பகவான் 2 இடத்திலேயே இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகமான அமைப்பை தான் அவங்க அவருடைய திசையில கொடுப்பாங்க. பாதகம் செய்ய மாட்டாங்க, யோகமா தான் இருக்கும். இவர் வக்கரமே ஆயிட்டாலும் ராகு கேது கூட சேர்ந்து இருந்தாலும் யோகமா தான் பேசுவாங்களே தவிர தோஷமா பேச மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா அவர் கர்மாதிபதியும் அவரே ஆவறதால பாக்யாதிபதியும் அவரே இருப்பதால இங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களே கொடுப்பாங்களே தவிர தோஷமான பலன்கள் கொடுக்க மாட்டாங்க. 6 8 12ல போய் மறைஞ்சாலும் சரிங்க, சனி தேசம் நல்ல யோகமா தான் பேசும். இங்க 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டா நீச்சமாயிட்டுவாரு. அப்படிங்கறதுனால இந்த அமைப்பு எப்படி இருக்கும்னா இங்க செவ்வாய் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. செவ்வாய் நல்ல அமைப்புல இருந்தா அந்த நீச்சமான அமைப்புல இருந்தாலும் அல்லது வக்கரமே ஆயிட்டாலும் இங்க பிரச்சனை வராது. சனி தேசம் நல்ல யோகமா தான் பேசும், தோஷமா பேசாது. இதுக்கும் மாரணம் செய்யணும்னா கண்டிப்பா அவங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி பாத்துக்கோங்க. வயசுக்கு ஏற்ற பிரச்சனை ஒவ்வொரு கிரகத்துக்கும் நான் எதனால வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா எந்த கிரகமே மாரகம் ஸ்தானம்னா மாரகம் செஞ்சிடும், பாதக ஸ்தானம்னா பாதகம் செஞ்சிடும் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாதுங்க. அது அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கிரகங்கள் தன்னை வந்து அது வழி நடத்தி நம்மளை கூட்டிட்டு போகுமே தவிர அது வயசுக்கு தகுந்த மாதிரி தான் பிரச்சனையும் கொடுக்கும். இப்ப சின்ன வயசு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்ப மாரகாதிபதி தேசம் நடக்குது, ஒரு 5 வயசு அல்லது 3 வயசுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு மாரக தேசம் நடந்ததுன்னா மாரகதை ஆயிடுவாங்களா? அப்படிலாம் ஆகாதுங்க. அதுக்குண்டான பிரச்சனை தான் கொடுக்குமே தவிர வேற எந்த விதத்திலும் பாதிப்பு கொடுக்காது. ஆயுளும் பாதிக்கப்பட்டிருந்து மாரகாதிபதி திசையும் நடந்தா மட்டும்தான் ஆயுள் பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா லக்னாதிபதி அஷ்டமாதிபதி சனி இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருந்து அப்ப மாரகாதிபதி திசை நடந்து சின்ன வயசா இருந்தா கண்டிப்பா பாதிப்பு கொடுக்குங்க. சரிங்களா? அதே வயசு பெருசு, அதாவது வயசானவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு 50 60 70 வயசுக்கு மாரகாதிபதி திசை நடக்குதுன்னா அப்பயும் வைத்திய செலவு தான் கொடுக்குமே தவிர மாரகமா செஞ்சிடாது. சரிங்களா? ஆயுள் பாதிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் மாரகம் செய்யுமே தவிர எந்த விதத்திலும் பாதிப்பு கொடுக்காது. எடுத்த உடனே மாரகாதிபதி பாதகாதிபதி அவங்க திசை நடக்குது பாதிப்பு கொடுத்துரும் அப்படின்னு நம்ம எடுக்காம அவங்க எந்த விதத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க அல்லது எந்த விதத்துல யோகம் கொடுக்குற அமைப்புல இருக்காங்கன்னு நம்ம ஆழமா செக் பண்ணி பார்த்தாவே நம்மளுக்கு புரிஞ்சிடுங்க. அவங்க பாதிக்கப்பட்டு லக்ன பாவ கிரகங்களோட சம்மந்தப்பட்டு பாதிக்கப்பட்டு இருந்தாதான் அந்த லக்னத்துக்கு அவர் யோகரா நல்லது பண்ற தன்மை கொண்டவரா அப்படின்னு பாத்துக்கணும். சரிங்களா? அவர் பாதிக்கப்பட்டு இருந்தா மட்டும் லக்ன பாவர்களுடைய சம்பந்தம் இருந்தா மட்டும்தான் அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குமே தவிர வேற எந்த பிரச்சனையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு குறைவு. சரிங்களா? இப்ப நடுத்தர வயசுன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டா குடும்பத்துல ஒரு திருமணமானவர் அப்படின்னா மாரகாதிபதி திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. மாரகாதிபதி திசை நடந்தாச்சுன்னா அந்த காலகட்டங்களில் மனைவி கணவன் ஒற்றுமை குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு, அல்லது தனி கொடுத்தனம் போயிட்டான்னா அந்த வந்து அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா உடனே 7ஆம் இடத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்த்துருக்குங்க. அல்லது தொழில பிரச்சனை வருது அப்படின்னா 10ஆம் இடத்தையும் அல்லது வேலைக்கு போறாங்கன்னா 6ஆம் இடத்தையும் நம்ம அந்த இடத்துல எந்த இடத்துல பாதிக்கப்பட்டு இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் அது போய் கை வச்சு பிரச்சனையை கொடுக்குமே தவிர
நல்லா வலுவா எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம சுபர்களுடைய சம்பந்தம் அந்த பாவத்துக்கும் பாவாதிபதிக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையை அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எந்த இடத்துல வீக்கா இருக்கோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அது நாம ஓரளவு செக் பண்ணிட்டே அந்த லக்னத்தை ஃபுல்லாவே ஆய்வு எடுத்து செக் பண்ணாவே அந்த திசையில அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்கும்னு நம்ம டக்குனு முடிவு எடுத்துடலாம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் மாரகாதிபதி அதாவது மாரகாதிபதி மாரகஸ்தானத்திலே உட்காந்து அல்லது பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலே உட்காந்து அவங்க வக்கரமும் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய திசையில அவ்வளவா பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க. ஓரளவு அதுக்கு உண்டான பலன்கள் கொடுப்பாங்க. பாதிப்பு அப்படிங்கறது உண்டான பலன்கள் இருக்கும். ஏன்னா புத்திகள் மாறுது இல்லைங்களா? அந்த புத்திகள் மாறும்போது அந்த பிரச்சனைகளை கொடுக்கும். இப்ப பாதகாதிபதி மாரகஸ்தானத்திலேயே உட்காந்து திசை நடந்துட்டு இருக்கு. அப்ப பாதகாதிபதியோடைய புத்தி வருது அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல கோச்சாரத்திலையும் பாதிப்பு இருந்துச்சு. அஷ்டம சனி, ஏழரை சனி, கண்டக சனி இந்த மாதிரி பிரச்சனை அந்த ஜாதகருக்கு இருந்துச்சுன்னா மூணும் செட் ஆகும்போது திசா புத்தி கோச்சாரம் மூணும் செட் ஆகும்போது அந்த டைம்ல பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இல்லைன்னா வராது. அதுவே அந்த மாரகஸ்தானாதிபதி மாரகஸ்தானத்திலே உட்காந்து ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்டு அவர்களுடைய திசை நடந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த டைம்ல பிரச்சனை நடக்கும். ஏன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. மாரகாதிபதி மாரகஸ்தானத்திலே இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான இன்னொரு ஆதிபத்தியம் நல்ல அமைப்பா இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான பலன்களும் செய்யணும் அப்படிங்கறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போயிடுவாங்க அந்த திசையை. ஆனா அந்த ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்டா அவங்க தரக்கூடிய பலாபலனை தன்னுடைய திசையில எடுத்து தரணும் அப்படிங்கறதுனால கண்டிப்பா அப்ப பிரச்சனை பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த திசா புக்தி காலங்களில் கிராஸ் ஆகும்போது பிரச்சனை ராகு கேதுகள் சம்பந்தப்பட்டுட்டா கண்டிப்பா வரும். சரிங்களா? அதுவே சுவர்கள் அவங்களோட சம்பந்தப்பட்டுட்டா அந்த லக்ன சுவர்களும் சேர்ந்து சம்பந்தப்பட்டுட்டா அதுவும் பாதிப்பு குறைஞ்சிடுங்க. எடுத்த உடனே அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா போனானா அது எந்தெந்த இடத்துல பிரச்சனை வரும், எப்படி எடுக்கணும் அப்படின்னு அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா செக் பண்ணிடுவான்னுட்டா அந்த திசையில இதுதான் எடுக்கும், இதுதான் கொடுக்கும். அந்த திசையில எந்த பிரச்சனை எடுத்து அது அந்த எந்த மாதிரி பிரச்சனை அது கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம ஒரு முடிவுக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஸ்திர லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நான் இப்படி வரிசையா சொன்னேன் இல்லைங்களா? இந்த மாதிரி இந்த ஸ்திர லக்னத்துக்கு 3-8 குறைவர் மாரகாதிபதியும் 9ஆம் அதிபதியும் பாதகாதிபதியும் வந்தாலும் அவங்க எந்த மாதிரி நிலையில இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அவங்க மாரகம் செய்யணும் அப்படின்னா அந்த லக்ன பாவ கிரகங்களோட சம்பந்தப்பட்டு அல்லது அவங்க பாதிக்கப்பட்டு இருந்தால்தான் அவங்க மாரகம் தரக்கூடிய அமைப்பாகும். அதுவும் வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை தான் கொடுப்பாங்க. இப்ப பாதகாதிபதினு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவரே பாக்யாதிபதி ஆகிறதுனால பாதகம் அவ்வளவா செய்ய மாட்டாங்க. சரிங்களா? அல்லது மாரகாதிபதியும் பாதகாதிபதியும் இணைஞ்சி பாதிக்கப்பட்டு இருந்து அந்த திசா புக்திகள் நடந்தா கண்டிப்பா வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. அதையும் அந்த சுபர்கள் சம்பந்தப்பட்டா அதுக்கு தகுந்த மாதிரி குறையறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பா செக் பண்ணிட்டு வாங்க. எடுத்த உடனே மாரகம் பாதகம் நடந்துரும் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்காம இப்படி பிரிச்சு பார்த்தாவே தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்படிதான் பார்க்கணும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.